ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 ரெண்டு பேருக்குமே யூஸ் வர தமிழ் ஒரு ஃபுல் ரிவிஷன் மாதிரி ஒரு 30 கேள்விகள் படிச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. இது ஃபுல்லாகவே இலக்கணம் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு என்ன? அரை மாத்திரை. கீழ்வரும் சொற்களுள் ஆயுத குறுக்கம் பயின்று வந்துள்ள உதாரணம் எது? ஆயுத குறுக்கம் கட்சி. இது இப்போ அஃது இஃது எஃகு இதெல்லாமே ஆயுதத்தோட குற்றியலுகரம். சொல்லின் இறுதியில் வராத உயிர்மை எழுத்து வரிசை எது? ஞ வரிசை. திங்கள், மஞ்சள், கஞ்சன், பண்டம் இவற்றுள் மஞ்சள் என்னும் சொல்லில் பயின்று வந்துள்ள இணை எழுத்து எது? இச்சு, இஞ்சு. இதுதான் இணை எழுத்து. விலை மற்றும் விடை ஆகிய சொற்களின் சரியான பொருள் வேறுபாட்டை தேர்ந்தெடு. பொருளின் மதிப்பு விரும்பு. விலைனா பொருளின் மதிப்பு, விழைனா விரும்பு. அவன், அது, இது இவற்றுள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தரும் அகச்சுட்டு எது? இது எல்லாமே, இவை அனைத்தும். சுட்டு எழுத்துக்கள் அ இ உ 3 எழுத்துக்கள் வரும். அ இ உ அந்த சுட்டு எழுத்துக்கள் 3 சுட்டு எழுத்துக்கள் அ இ உ. அதை நீக்கினாலும் பொருள்லாம் தராது. அப்படின்னா இது அக சுட்டு. இது இவை அனைத்தும். புற சுட்டு நீக்கினால் பொருள் தரும். அம்மலை, இந்நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி சுட்டு எழுத்துக்கள் நீக்கினாலும் பொருள் தர்றது புற சுட்டு. மாநகரம் இச்சொல் எவ்வகை சொல்லுக்கு எடுத்துக்காட்டாகும்? உரிசொல். மாங்கிறது உரிசொல். கண், கை என்பன எவ்வகை பெயர் சொல்லுக்கு உதாரணங்களாகும்? சினை பெயர். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கை பாடி அழைத்தார். இப்பயிற்சி பாடலில் அமைந்துள்ள அணி எது? இந்த பாடலில் அணி உயர்வு நவிர்ச்சி அணி. காடு என்பது எவ்வகை பெயர் சொல்? இடுகுறி பொது பெயர். காடு இடுகுறி பொது பெயர். நாக்கு, வகுப்பு ஆகிய சொற்கள் எவ்வகை குற்றியலுகரத்திற்கு உதாரணங்களாகும்? இக்கு இப்போ வந்திருக்கு வன்தொடர் குற்றிய லுகரம். கசட தபர வன்தொடர் குற்றியலுகரம். எரள வயல இடைத்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர்னா ஞந்தன நம்மன. இந்த எழுத்துக்களோட அடுத்து குசடு துபுரு அந்த எழுத்துக்கள் வந்ததுனாலவே அது எந்த தொடர்னு கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. வௌவால், கௌதாரி ஆகிய சொற்களில் பயின்று வந்துள்ள ஔகார குறுக்கம் எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? ஔ 2 மாத்திரை. இந்த ஔகார குறுக்கத்தில் வரும்போது 1.5 மாத்திரை. சொல்லின் முதலில் மட்டும் வரும் வினா எழுத்துக்கள் எவை? வினா எழுத்துக்கள் மொத்தம் 5. ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதில் கேட்டிருக்கிறது முதலில் மட்டும் வரும் வினா எழுத்துக்கள். ஏ, யா. ஏவும் யாவும் தான் முதலில் வரும் வினா எழுத்துக்கள். ஆ, ஓ இறுதியில் வருவது. ஏ முதலிலும் இறுதியிலும் ரெண்டுமே வரும். வினா எழுத்துக்கள் 5. தலைக்கு ஒரு பழம் கொடு தொடரில் அமைந்துள்ள ஆகு பெயர் வகை எது? தலை.
தலைன்னு சொல்லியிருக்காங்க. சினை யாகு பெயர். சினை யாகு பெயர். நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? நன்னூல் பவணந்தி முனிவர். யாப்பின் உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? வகையில் யாப்பின் உறுப்புகள் எத்தனைனா 6 இருக்கு. யாப்பிற்கு எத்தனை உறுப்புகள்னா 6 உறுப்புகள். 6 உறுப்புகள். பாடிய பாடல் என்பது எவ்வகை கால பெயரெச்சம்? பாடிய பாடல் இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல்னா நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல்னா எதிர்கால பெயரெச்சம். வாழ்க, ஒழிக, வாழியர் என்பன எவ்வகை வினைமுற்று சொற்கள் ஆகும்? வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைதல் இது மாதிரி வந்தாலும், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்தாலும் அது வியங்கோல் வினைமுற்று. இருள் நீக்கும் விளக்கு போன்றது கற்றவர்களின் கல்வி என்ற பொருளில் வரும் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? உருவக அணி. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எஞ்சி நிற்பது எச்சம். 2 வகைப்படும்: பெயரெச்சம், வினையெச்சம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் யாவை? உயிரெழுத்துக்கள் உ, ஊ, ஓ, ஓ, ஔ. இது எல்லாமே இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிர் எழுத்துக்கள். பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எது? முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. அதே மாதிரி கடைசி எழுத்து இயைபு. கீழ்கண்டவற்றுள் அரசன் என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி எது? அரசன். அரசனா கோ. கோனா அரசன். சேனா உயர்வு. சோனா மதில். நானா நாவு, நாக்குன்னு சொல்லுவாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கும். அதில் 40 குறில், 2 தான் நெடில். மரத்தை வெட்டினான் இத்தொடரில் பயின்று வந்துள்ள ஐ உருபு எவ்வகை இரண்டாம் வேற்றுமை பொருளில் வந்துள்ளது? மரத்தை. ஐ மரத்தை வெட்டினான். வெட்டினான்ங்கிறது அழித்தல். அது அழித்தல் பொருளே வந்துள்ளது. ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை இந்த பொருளில் வர்றது இரண்டாம் வேற்றுமை. இங்கே பார்த்துருப்பீங்க ஐயாள் கூ இன்னது கண். இந்த வேற்றுமை 8 வேற்றுமைகள். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை. கடைசி வெளி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலும் பார்த்துக்குங்க. இரவும் பகலும் உதாரணம் எவ்வகை தொடர்? இரவும் பகலும். இரவும் பகலும் எண்ணுமை. செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கும் அடிகளுக்கும் அமையும் ஒற்றுமை எது? தொடை. ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை கீழ்கண்டவற்றுள் எது? ஆசிரியப்பா அகவலோசை, வெண்பா செப்பலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. மேட்சில் கூட கேட்பாங்க. சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது எது? போலி.
வெண்மை, செம்மை, கருமை ஆகிய நிறங்களை குறிக்கும் சொற்கள் எவ்வகை பெயர் சொல்லுக்கு உதாரணங்கள்? பண்பு பெயர். கீழ் வருவனவற்றுள் வல்லினம் மிகும் இடத்திற்குரிய உதாரணம் எது? சுட்டு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். எழுவாய் தொடர், வினையெச்ச தொடர், பெயரெச்ச தொடர்லாம் வல்லினம் மிகாது. சுட்டு பெயர்களுக்கு மின் தான் இது வந்து எடுத்துக்காட்டோடு போட்டிருக்காங்க. இதோட 30 கொஸ்டின் முடிச்சு. இந்த 30 கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க பார்த்துக்குங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிற ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. எக்ஸாம் எழுத போகிறதுக்கு நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன செய்றீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன ஹால் டிக்கெட் அந்த இதெல்லாத்தையும் பேனா எதுவும் கரெக்டாக எடுத்து வச்சுருங்க. அந்த பேனாவை நல்லா இந்த மாதிரி ஷேட் பண்ணி நல்லா பார்த்துக்குங்க. வந்து ஓஎம் ஷீட் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா ஒரு இந்த ரஃப் ஷீட்லேயே ஷேட் பண்ணி ரவுண்டு கரெக்டாக வருதா என்னன்னு பார்த்துக்குங்க. வந்து இந்த கொஸ்டின் படிச்சுட்டு நல்லா ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறமேல நீங்கள் வந்து அந்த கரெக்டான அந்த மார்க் பண்ணுங்கள். வந்து கொஸ்டின் கரெக்டாக தெரிஞ்ச பிறகு என்னன்னு ஏபிசிடின்னு கரெக்டாக நம்ம மனசில் தோணின பிறகு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இடத்துல மார்க் பண்ணுங்கள். வந்து ஃபுல்லாக எல்லா கொஸ்டினையும் நல்லா படிக்கிற அளவுக்கு டைம் வந்து நீங்கள் பிரிச்சுக்கிங்க. வந்து கொஸ்டின்லாம் விட்டுறாதீங்க. எந்த கொஸ்டினையும் கொஸ்டின் படிக்காமலும் எழுத வேணாம். எல்லா கொஸ்டினையும் கரெக்டாக பார்க்குறவங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை வச்சுக்கிங்க. அதுமாதிரி காலைல வந்து லைட்டாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் டேப்லெட் போட்டு சாப்பிட்டுங்க. வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போங்க. லைட்டாக சாப்பிட்டுட்டு போங்க. வந்து எக்ஸாம்னு சொல்லிவிட்டு சாப்பிடாமலாம் போகாதீங்க. ஏன்னா நம்ம வந்து 3 மணி நேரம் இருக்க போகிறோம். அது வந்து உடம்பு நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லாயிருக்கும், மூளையும் நல்லா வேலை செய்யும். எல்லா கொஸ்டினையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து நல்லா ஷார்ப்பாக நம்ம போட முடியும். வந்து தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. அவங்க வந்து சில இதெல்லாம் ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அதனால் எந்த விதமான இதுவும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட் இந்த தண்ணி பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. வந்து நல்லா எழுதுங்க. ஈஸியாக தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக வரும், கான்ஃபிடெண்ட்டாக எழுதுங்க. வந்து எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஆசிரியர்களும் தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள்.